ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரீனா வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரீனா வந்து கேட்குறாங்க யார் இவங்க எல்லாம் அப்படின்னு. இப்போ ஹவுஸ் ஓனர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம வீட்டில் டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்காங்க. சைடில் ட்ரீட்மெண்ட் பார்த்தா தான் வந்துட்டு நமக்கும் வந்துட்டு வாடகை கரெக்டாக இருக்கும், நாங்கள் கம்மி வாடகைக்கு தானே விடுறோம், அதுக்காக தான் அப்படின்றாங்க. 30% உனக்கு, 70% எங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ரீனா பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஹவுஸ் ஓனர் ஆண்டியை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால ஹவுஸ் ஓனர் வந்துட்டு சரி போங்க, போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுடுறாங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஆனால் ரீனா எதுவுமே பதிலே சொல்லவே இல்லை. அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு, அவங்க படுக்க தனியாகவே தான் இருக்காங்க. இதை பார்த்து ஹவுஸ் ஓனர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரிம்மா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னைக்கு அமாவாசை, அதனால தான் உனக்கும் சேர்த்து சமைச்சிருக்கோம், சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு ரீனாவும் வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா குணாவும் ராக்கி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் வீட்டில் தான் இருக்கேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், 3 நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறாங்க. அதுக்கு ராக்கி இருந்துட்டு இந்த மாதிரி லஞ்சுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல, இப்போ தான் அங்கிளும் ஆன்ட்டியும் கொண்டு வந்து எனக்கு டிஃபன் கொடுத்தாங்க அப்படின்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி இன்னைக்கு அமாவாசையில் அதனால தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்றாங்க. அப்போ ராக்கி இருந்துட்டு இன்னைக்கு அமாவாசை இல்லையே, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. அப்படியா, சரி இரு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீனா கால் கட் பண்ணிடுறாங்க. அப்போ ஹவுஸ் ஓனர் ஆன்ட்டிகிட்ட கேட்கும்போது அப்படியா, நான் அமாவாசை நினச்சி தான் காலையிலேயே எந்திரிச்சு செஞ்சேன், சரிம்மா பரவாயில்ல சாப்பிடு அப்படின்றாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேஜு நவீன் தான் காமிக்கிறாங்க. நவீன் வந்துட்டு ஏதோ ஃபோனில் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தேஜு வந்து கூப்பிடுறாங்க. ரீனாக்கு பார்த்தியா அப்படிங்கும்போது ஆமாம் பரவாயில்ல, அவள் போல்டாக முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அவளை பற்றி தப்பாக எடை போட்டுட்டேன், அவளுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேஜு சொல்கிறத வந்து நவீன் சுத்தமாக கவனிக்கவே இல்லை. அவர் பாட்டு ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் தேஜு கூப்பிட்டு நான் சொன்னதை சொல்லு அப்படிங்கும்போது இல்லை நான் கவனிக்கல, என்ன நீயே சொல்லிடு அப்படின்றாங்க. அப்படி என்ன நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நவீன் சொல்கிறாப்புல, இந்த மாதிரி நாளைக்கு நான் ஏதாவது பேஷண்ட் பார்க்கும்போது எனக்கும் ரவி சீனியருக்கு ஆன மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் செல்ஃப் டிஃபென்ஸ் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தேஜு வந்து சிரின்னு சிரிக்கிறாங்க. உனக்குலாம் அந்த மாதிரி ஆகாது, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அந்த சைடு முடிச்சிருது. இப்போ வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரீனா தான் காமிக்கிறாங்க. அங்கிள் ஆண்டி கொண்டு வந்தது வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா மறுபடியும் கால் வருது. இந்த ராக்கி தான் கால் பண்ணுவான் போல, என்னடா உனக்கு விஷயம் சொல்கிறா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அர்ஜுன் சொல்கிறாங்க. நான் அர்ஜுனு அப்படிங்கும்போது சொல்லுங்க அர்ஜுன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாப்புல, இந்த மாதிரி நேற்று வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பெரிய சம்பவம் பண்ணிட்டீங்களாமா, கேள்விப்பட்டேன் அப்படின்றாரு. அதுக்கு ரீனா வந்து கேட்குறாங்க உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எனக்கும் ஹாஸ்பிட்டலில் 4 பேர் இருக்காங்க, அவங்க தான் சொன்னாங்க, உங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு முடியாது, நாளைக்கு வேணால் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. அதோட அந்த சீன் முடிஞ்சிருது. இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவுடி தான் வந்து முழிச்சிடுறாப்புல. முழிச்சதுமே அனிதா சீனியர் வந்துட்டு பயந்துட்டு நைஃப் எடுத்துகிட்டு மிரட்டுறாங்க. இந்த மாதிரி முன்னாடி நான் இல்லை, அதனால தான் நீ இவன் மேலே கத்தி வச்சுட்டா, இப்போ வச்சு பாரு தைரியமாக ஆளாக இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரவி இருந்துட்டு விடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ போய் போலீஸை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த ரவுடி சொல்கிறாங்க, நான் வந்து உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோதிரத்தை கழட்டி கொடுக்குறாங்க. கழட்டி கொடுத்துட்டு இது வந்து என் பொண்ணுக்காக நான் சம்பாதிச்சது, எந்த ஒரு கெட்ட வழியிலையும் சம்பாதிக்கல நான், இதை எப்படியாவது என் பொண்ணுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிபி வந்து லோ ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ வந்து அனிதா சீனியர் தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க காப்பாற்றுறதுக்காக, ஆனால் அவரை காப்பாற்ற முடியல. அப்போ இறந்து போயிடுறாரு. அப்போ ரவி சீனியர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி அவர் ஃபஸ்ட்டு வந்து காப்பாற்றணும் உனக்கு எண்ணமே இல்லை, இப்போ ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கும்போது ஆமாம் நமக்கு வந்து பேஷண்ட் யார் என்னங்கிற டீட்டெயில்ஸ்லாம் தேவையில்லை, அவரை பிழைக்க வைக்கணும், அதுதான் நம்ம தொழில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட ஹாஸ்பிட்டல் சீன் முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரவுடியோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. போயிட்டு அந்த குழந்தைய பார்க்குறாங்க. பார்த்தா அந்த குழந்தை வந்து ஹேண்டிகேப் போல். பார்த்ததுமே ரவி சீனியருக்கும் அனிதா சீனியருக்கும் மனசே இல்லை. இப்போ ரவி சீனியர் போயிட்டு அந்த ரவுடி கொடுத்த மோதிரத்தை வந்து பொண்ணுக்கு போட்டு விடுறாங்க. போட்டு விட்டு தன்னோட செயினையும் கழட்டி அந்த பொண்ணுக்கு போட்டு விட்டுடுறாங்க. போட்டு விட்டுட்டு எதுவுமே பேசல. இது வந்து உங்கள் அப்பா வந்து உனக்காக வாங்கி கொடுத்ததுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அந்த பொண்ணு கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்படுது. பேசி முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு அனிதா சீனியரும் ரவி சீனியரும் போயிட்டுருக்காங்க. இப்போ அனிதா சீனியர் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, திடீர்னு ரவி சீனியரை வந்து முத்தம் கொடுத்துட்றாங்க. அவங்க வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுவாங்க போல், என்னங்கிறது தெரியல. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சுது. மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம். டாட்டா பாய் கைஸ், தேங்க்யூ.